போன மாதம் தான் பிரேக்கப் ஆகிருக்கும். அவங்க லவ் பண்ண டைமில் அவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு ஸ்டோரி பில்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே அவங்க பிரேக்கப் ஆன ஒரே மாதத்துலேயே புதுசாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி கமிட் ஆகி இப்போ இவங்க தான் உலகம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டோரி பில்டப் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மேரேஜ் நின்று போச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ரொம்ப ஷார்ட் பீரியடில் இன்னொரு மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மைண்ட் செட்டை செட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பொண்ணு கூட வாழ்கிற மைண்ட் செட்டையும் செட் பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக செகண்ட் மேரேஜுக்கு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த செகண்ட் மேரேஜுக்கு தேவையான வேலைகளை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ப்ரீவியஸாக ஒரு பெயின் அவங்க மைண்டில் இருக்குன்றதையே வெளி உலகத்துக்கு காமிக்காமல், ஒரு பெயினுக்கு அந்த பெயின் ஹீல் ஆகிற மினிமம் பீரியடை கூட கொடுக்காம இம்மீடியட்டாக மைண்டை சேஞ்ச் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போகிறதுன்னு இருக்குல்ல, அது டேஞ்சரஸாக கூட இருக்கலாம். ஒரு கம்பெனி பிடிக்கல அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு போகிறது வேற, ஒரு ஊர் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஊருக்கு போகிறது வேற. ஆனால் மிகப்பெரிய கனவுகளோட ரொம்ப எமோஷனலாக அட்டாச்சாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறவங்களாம் நம்பும்போது அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, கல்யாணம் நிற்கிறது, பிரேக்கப் ஆகுறது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான ஃபீல் பண்ணுற டைமை பயங்கரமாக எடுத்துப்பாங்களே அப்படின்னு பார்க்குற நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் இம்மீடியட்டாக அவங்க இன்னொரு மேரேஜுக்கோ இன்னொரு லவ்வுக்கோ இல்லை செகண்ட் மேரேஜுக்கோ ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இந்த இடத்துல நம்மளாம் இருந்தால் எவ்வளோ வருத்தப்படுவோம், ஆனால் இவன் ஜஸ்ட்டு கசைக்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு இன்னொரு மேரேஜுக்கோ இன்னொரு லவ்வுக்கோ செகண்ட் மேரேஜுக்கோ ரெடி ஆகிறாங்களே, அந்த பெயினுக்கான மினிமம் ஹீலிங் பீரியட் கூட கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ணி எப்பறம் அப்பெல்லாம் இருக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்ட பெரும்பாலான மனுஷங்க டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு வேணால் பெரிய சோகம் நடந்திருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னொரு லைஃப்க்கு ரெடி ஆகிறாங்களே அப்படின்னு தோணும். பெரிய விஷயம்னு தோணும், கௌரவத்துக்காக குடும்பத்துக்காக பண்ணுறாங்கன்னு தோணும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சடன் ஈவெண்ட்டை அக்செப்ட் பண்ணுற டைம் பீரியடை கொடுக்காம, ரியலைஸ் பண்ணுற டைம் பீரியட் கொடுக்காம, இவங்களுக்கும் ஒரு சோகம் ப்ரீவியஸாக நடந்திருக்கு, அதை இவங்க ஹீல் பண்ணுற டைம் பீரியடையும் கொடுக்காம இதில் இருக்கவங்கள பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணால் கூட பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல, ஒரு பெரிய சோகம் நடந்தால் கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த டைம் பீரியடை எந்த ஜீவன் அனுபவிக்கலையோ, அந்த டைம் பீரியடை யார் அவங்களுக்கே கொடுக்கலையோ, அதிலலாம் ஒரு ஜீவன் பட்டுட்டு படாத பாடுபடுது. நிறைய செகண்ட் மேரேஜில், நிறைய நின்று போன கல்யாணத்தில், அதே மாதிரி நிறைய செகண்ட் லவ்வில் மாட்டிக்கிற ஜீவன்கள் பூரா பாவம் லேட்டாக தான் ரொம்ப ரிலீஸ் பண்ணுறாங்க.